பார்க்கலாம். நீங்க ரசப்பிரியர்களா? ரசத்தை தினமும் சாப்பாட்டுல நீங்க சேர்த்துப்பீங்களா? அப்போ கண்டிப்பா நீங்க ஆரோக்கியமானவங்களா தான் இருப்பீங்க. அப்படின்னு ரசத்துல இருக்குன்னு கேக்குறீங்க. ரசம் சாப்பிடறதுக்கு முன்னாடி ரசத்துல இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இதோட பயன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வெறுக்காம இந்த ரசத்தை சாப்பிடுவீங்க. அப்படின்னு நல்ல விஷயம் இருக்குங்கிறத இந்த வீடியோல பாத்துடலாம். சித்த வைத்திய முறைப்படி நம்மளுடைய உணவுல தினசரி உணவுப் பொருட்களான வெள்ளைப்பூடு, வெங்காயம், மிளகு, சீரகம், புதினா கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, கடுகு, இஞ்சி இது எல்லாமே கண்டிப்பா சேரணும். இந்த முக்கியமான 9 பொருட்களும் அங்கங்க நம்மளுடைய உணவுகள்ல இருந்தாலும் கூட ஒட்டு மொத்தமா சேர்றது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது ரசத்துல மட்டும் தாங்க. புளி ரசம், எலுமிச்சை ரசம், மிளகு ரசம், அன்னாச்சி பழ ரசம், கொத்தமல்லி ரசம்னு பலவிதமான சுவையான ரசங்கள் இருந்தாலும் இந்த எல்லா ரசத்திலயும் கண்டிப்பா முக்கியமான இந்த 9 பொருட்களும் இருக்கும். பல நோய்களை குணமாக்கும் மாற்று மருந்து தான் இந்த ரசம். இது விட்டமின் குறைபாடுகளையும் தாதுப்பு குறைபாடுகளையும் சரியாக்குது. அயல் நாட்டினர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க